Hi students, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் mass defect and binding energy. So இது வந்து atomic and nuclear physics என்கிற சாப்டர்ல வரக்கூடியது. mass defect வந்து எப்படி represent பண்றது அப்படினா by the notation delta F. Okay, change in mass. The next binding energy வந்து B அப்படினு சொல்லலாம். binding energy in Tamil பிணைப்பு ஆற்றல், பிணைக்கிறது. அதாவது ரெண்டு என்ன சொல்றது புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் வந்து ஃபியூஸ் பண்றது பிணைக்கிறதுக்கு தேவையான எனர்ஜி அப்படினு சொல்லலாம். அதே மாதிரி இங்க மாஸ் டிஃபெக்ட் தமிழ்ல வந்து நிறைவலு அப்படினு சொல்லுவாங்க, சேஞ்ச் இன் மாஸ். ஓகே, பாப்போம் எப்படின்னு. ஃபர்ஸ்ட் மாஸ் டிஃபெக்ட். மாஸ் டிஃபெக்ட் சோ நோட்டேஷன் டெல்டா m. ஓகே, சோ இப்போ நம்ம एक्चुअली வந்து ஃபர்ஸ்ட் இப்ப பார்க்கிறது வந்து மாஸ் டிஃபெக்ட் ஆஃப் தி நியூக்ளியஸ். இல்ல ஒரு அட்டாமிக் நியூக்ளியஸோட மாஸ் டிஃபெக்ட் எப்படின்னு. சரி, ஃபர்ஸ்ட் அதோட ஸ்டேட்மென்ட் எழுதுவோம். see the difference in the mass of nucleons and the mass of the actual mass அப்படி எழுதலாம். actual, okay, actual mass of the nucleus. அதாவது ஒரு நியூக்ளியஸோட ஆக்சுவல் மாஸுக்கும் அந்த நியூக்ளியஸ்க்கு உள்ள இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸ் என்னலாம் புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். புரோட்டான்ஸ் வந்து என்னன்னு சொல்லுவோம், நியூக்ளியான்ஸ் சொல்லுவோம். நியூட்ரான்ஸை நியூக்ளியன்ஸ் சொல்லுவோம் இல்லையா. நியூக்ளியஸ் அப்படின்னா உள்ள புரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் இருக்கும். இந்த நியூக்ளியஸோட ஆக்சுவல் மாஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். புரோட்டான்ஸோட மாஸ் தனியா, மாஸ் ஆஃப் புரோட்டான், இது மாஸ் ஆஃப் நியூட்ரான். இண்டிவிஜுவலா எடுத்து ஆட் பண்ணோம் அப்படின்னா இத மாஸ் ஆஃப் நியூக்ளியான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப மாஸ் ஆஃப் நியூக்ளியான்ஸுக்கும் ஆக்சுவல் மாஸ் ஆஃப் தி நியூக்ளியஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் மாஸ் டிஃபெக்ட். ஓகே, சோ இன்னொரு பாயிண்ட் இருக்கு என்ன அப்படின்னா mass of the nucleons is always greater than the actual mass of the nucleus. nucleus ஓட actual mass விட nucleons ஓட mass அதிகமா இருக்கும். அப்படினா இது கம்மியா இருக்கும், இது அதிகமா இருக்கும். செக் பண்ணுவோமா? சோ சிம்பிள் நியூக்ளியஸ் ஒன்னு நம்ம எடுத்துக்கலாம். கார்பன் இல்லையா, 6C12 நியூக்ளியஸ் கார்பன். சரி, சோ ஃபர்ஸ்ட் இங்க எழுதிரோம். அதுக்கு முன்னாடி mass of proton என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். in atomic mass unit படிச்சிருப்போம் இல்லையா. இந்த மாதிரி சின்ன சின்ன பார்ட்டிகிள்ஸ் ஆட்டமா இருக்கலாம், நியூக்ளியஸா இருக்கலாம். சோ இதோட மாஸஸ் வந்து கால்குலேட் பண்றதுக்கு கிலோகிராம்ங்கற யூனிட் வந்து நமக்கு யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணலாம், பட் இட்ஸ் நாட் கன்வீனியன்ட் ஃபார் us. நமக்கு வந்து அது வந்து ரொம்ப வசதியா இருக்காது. அதனால என்ன பண்ணிருப்பாங்க, கேஜிக்கு பதிலா கன்வீனியன்ட்டா வந்து ஒரு யூனிட்டை யூஸ் பண்ணிருப்பாங்க. என்ன யூனிட்? AMU, அட்டாமிக் மாஸ் யூனிட். சோ அப்ப AMU ல தான் வந்து நம்ம இதோட மாஸை எழுத போறோம். சோ கார்பன் நியூக்ளியஸ் எடுத்துக்கலாம்னு சொன்னேன் இல்லையா, 6C12 அப்படினு சொல்லலாம்னு சொன்னேன் இல்லையா. எக்ஸாம்பிள் 6C12 அப்படினா 6ங்கிறது புரோட்டான்ஸ் இல்லையா. அதாவது எதுக்கு ஈக்குவலா இருக்கும், இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரான்ஸ் அப்படினு சொன்னேன் இல்லையா. ஓகே, 12ங்கிறது புரோட்டான்ஸ் பிளஸ் நியூட்ரான்ஸ். அப்ப புரோட்டானோட மாஸ் தெரியணும், நியூட்ரானோட மாஸ் தெரியணும் இல்லையா. சோ செக் பண்ணிடுவோமா? ஓகே, சோ அப்ப எத்தனை புரோட்டான்ஸ் இருக்கு? 6 புரோட்டான்ஸ் இருக்கு. ஒரு புரோட்டானோட மாஸ் என்னன்னு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்திருக்கேன் இல்லையா. சோ லாஸ்ட் டாபிக்ல பார்த்திருப்போம். சோ எனிவே மாஸ் ஆஃப் 6 protons is equal to 6 into mass of 1 proton இல்லையா. ஒரு புரோட்டானோட மாஸ் எவ்வளவு? 1.007276 வரும். கால்குலேஷனுக்கு வசதியா நம்ம 727 முடிச்சுக்கலாம் இல்லையா. அட்டாமிக் மாஸ் யூனிட்ல தான் மென்ஷன் பண்ணனும். that is denoted by letter U. பொதுவா கிலோகிராம்ங்கிறது மாதிரி அட்டாமிக் மாஸ் யூனிட்க்கு வந்து நோட்டேஷன் U. ஓகே, மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? which is equal to 7 6 are 42 remaining 4, then 6 2s are 12, 12 plus 4 16, correct, remaining 1, then 7 6 are 42 plus 2 and 43 remaining 4. So இங்க 0 4 0.1666. அப்ப 6.04362
U அட்டாமிக் மாஸ் யூனிட். சரி, அதே மாதிரி ஒரு நியூக்ளியஸ்ல இருக்கக்கூடிய நியூக்ளியான்ஸோட மாஸ் நான் பார்க்க போறேன். மாஸ் ஆஃப் புரோட்டான் எழுதிட்டு அதே மாதிரி மாஸ் ஆஃப் நியூட்ரான். இதுல எத்தனை நியூட்ரான் இருக்கு? புரோட்டான் பிளஸ் நியூட்ரான். புரோட்டான் 6 ஆ இருந்துச்சுன்னா 12 6 போச்சுன்னா மீதி நியூட்ரான் அதுவும் 6 தான். ஓகேவா? அப்ப இங்க எழுதுவோம் mass of 6 neutrons 6 into mass of 1 neutron. கரெக்ட்டா? அப்ப மல்டிப்ளை என்ன வரும்? mass of 1 neutron ஏற்கனவே படிச்சிருப்பீங்க 1.008665 வரும். சோ நம்ம ரவுண்ட் பண்ணி அப்படி எழுதி இருக்கோம். அட்டாமிக் மாஸ் யூனிட் மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா 6 6 are 36 remaining 3 6 6 are 36 plus 3 39 remaining 3 8 6 are 48 plus 3 51 remaining 5 6 into 0 0 plus 5 5 0.6. இதுல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு பாத்தீங்க அப்படினா 6 புரோட்டான்ஸ் இருக்குன்னா அதுக்கு ஈக்குவலான எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஆட்டமும் சரி இல்லையா படிச்சிருப்போம். எத்தனை புரோட்டான்ஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலான எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். அதனால தான் ஆட்டம்ஸ் ஆர் நியூட்ரல் அப்படினு சொல்லிருக்கோம். ஓகே, எஸ். அப்ப 6 புரோட்டான்ஸ்னா எலக்ட்ரான்ஸ் 6 இருக்கும். அப்ப மாஸ் ஆஃப் 6 எலக்ட்ரான்ஸ் எப்படி எழுதுவீங்க? is equal to 6 into mass of 1 electron. எவ்வளவு? 0.00055 அட்டாமிக் மாஸ் யூனிட் படிச்சிருக்கோம், சொல்லி கொடுத்திருக்கேன் இல்லையா? இப்போ ரெண்டே மல்டிப்ளை என்ன வரும்? மல்டிப்ளை பண்ணா 6 into 5 30 remaining 3 0 போட்டுட்டேன். then 6 into 5 30 plus 3 33 remaining 3 6 into 0 0 plus 3 3 திருப்பி ரெண்டு 0 தான் 0.6 into 0 0. அப்ப என்ன எழுதலாம்? is equal to 0.0033 அட்டாமிக் மாஸ் யூனிட். சரி, இனி பாப்போம். மாஸ் டிஃபெக்ட் தான் கால்குலேட் பண்ணனும்னு சொன்னேன் இல்லையா? சரி, சோ இப்ப ஒரு நியூக்ளியஸோட ஆக்சுவல் மாஸை கால்குலேட் பண்றதுக்கு முன்னாடி அந்த நியூக்ளியஸ் இருக்கக்கூடிய அந்த ஆட்டமோட மாஸ் வந்து கால்குலேட் பண்ணணும். அதுக்கு வந்து டிவைஸ் இருக்கு, மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர் இல்லையா? சோ the process that is mass spectroscopy இல்லையா? ஓகே, சோ அத பேஸ் பண்ணி பாக்கும்போது ஒரு கார்பன் C12 C mass of carbon C12 atom is found to be 12 atomic mass. இல்ல atomic mass unit. ஓகே, mass spectroscopy மூலமா நம்ம வந்து ஒரு கார்பன் 12 இல்லையா? கார்பன் 12 ஆட்டமோட மாஸ கால்குலேட் பண்ணும்போது என்ன கிடைச்சது அப்படினா 12U கிடைச்சதா. ஓகேவா? 12U என்னது? 12 அட்டாமிக் மாஸ். ஏற்கனவே சொல்லிருப்பேன். ஒரு AU என்ன? கார்பன் 6C12 ஓட மாஸ 12 ஆல டிவைட் பண்ணா ஐ மீன் 1/12 the mass of carbon 6C12. ஓகேவா? அப்ப இத 12 ஆல டிவைட் பண்ணா கிடைக்கிறது தான் ஒரு AMU. அப்ப இதுல எத்தனை AMU இருக்கு? 12 AMUs இருக்கு. அதான் இங்க 12 போட்டுருக்கேன். இது மாஸ் ஆஃப் கார்பன். கார்பன் 12 ஆட்டம். ஒரு ஆட்டம்னா என்னென்ன இருக்கும் சொல்லுங்க பாப்போம். ஆட்டம்னா புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் இருக்குமா? இல்ல அது கன்ஃபியூஷன் இல்லையே? புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான். ஓகே, எனக்கு வந்து நியூக்ளியஸோட மாஸ் தான் வேணும். ஏன்னா இதுல அப்படிதான் கொடுத்திருப்பாங்க. மாஸ் ஆஃப் தி நியூக்ளியன்ஸ் அண்ட் ஆக்சுவல் மாஸ் ஆஃப் தி நியூக்ளியஸ். அப்ப இந்த ஆட்டமோட மாஸ்ல இருந்து எலக்ட்ரானோட மாஸ் மைனஸ் பண்ணேன்னா எனக்கு நியூக்ளியஸ் கிடைக்கும். ஏன்னா நியூக்ளியஸ்ங்கிறது புரோட்டான்ஸ் பிளஸ் நியூட்ரான்ஸ். கரெக்ட்டா? சோ இப்ப இங்க எழுத போறேன் ஆக்சுவல் மாஸ் ஆஃப் C12 நியூக்ளியஸ். ஆக்சுவல் மாஸ் என்ன பண்ணணும்? ஆட்டமோட மாஸ் 12 மைனஸ் ஓகே எஸ் ஆக்சுவல் மாஸ் நான் m ன்னு எழுதிக்கிறேன். m is equal to 12 ஆட்டமோட மாஸ்ல இருந்து எலக்ட்ரானோட மாஸ மைனஸ் பண்ணனும். இதா இருக்கு 0.0033. எப்படி மைனஸ் பண்ணீங்க? 12 னா 12.0000 இப்படி எடுத்துக்கலாமா? இங்க 0.0033 இங்க ஒன்னு பாரம் எடுத்துருங்க. அது அப்படியே போயிட்டு இருக்கும். லாஸ்ட் உள்ளது 10 ஆ மாறும். மீதி எல்லாமே 9. உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்ப 10 ல 3 போச்சுனா 7, 9 ல 3 போச்சுனா 6, 9 9 இங்க 1 ஆல்ரெடி இங்க போயிடுச்சு. அதனால 11. சோ
11.9967 என்னது atomic mass unit. இது actual mass. சரி, அடுத்து mass of the nucleons அப்படினா என்ன? புரோட்டானோட மாஸையும் நியூட்ரானோட மாஸையும் ஆட் பண்ண கிடைக்கிறதா mass of the nucleons. ஆட் பண்ணுவோமா? இங்க எழுதுவோம். mass of the nucleons 6C12 இல்லையா? C12 6C12 அப்படி எடுத்துக்கலாம். ஆட் பண்ணுவோம். 6 protons இருக்கு, இங்க இதா இருக்கு. புரோட்டானோட மாஸையும் நியூட்ரானோட மாஸையும் ஆட் பண்ண போறேன். புரோட்டானோட மாஸ் எத்தனைப்பா? 6 புரோட்டான். 6ங்கிறது அட்டாமிக் நம்பர். ஓகே, இது mass of 1 proton plus இது 6ங்கிறது number of neutrons n, then into mass of 1 neutron is equal to, ஆட் பண்ணுங்க, இதோட வேல்யூ இதா இருக்கு 6.04362 plus இதா இருக்கு 6.05196. ஓகே, so ஆட் பண்ணா 6.04362 6.05196 8 9 6 15 remaining 1 2 plus 3 5 9 0 12 அப்ப 12.09558 இது mass of the nucleons. ஓகே, atomic mass unitல சொல்லிருக்கேன். இது actual mass of the nucleus. பாருங்க, nucleons ஓட mass actual mass of the nucleus விட அதிகமா இருக்கு. அதான் முதல்ல சொன்னேன் இல்லையா? எப்பவுமே வந்து nucleons ஓட mass actual mass of the nucleus விட அதிகமா இருக்கும். அப்ப nucleons ஓட mass, அதாவது nucleons ஓட massக்கும் actual mass of the nucleusக்கு உள்ள difference தான் mass defect. Therefore delta m is equal to, இதுக்குள்ள difference எவ்வளவு? இது minus இது 11.9967 வேணுங்க 0 8 15ல 7 போயிடுச்சுனா 8, இங்க 4, இங்க 1 எடுத்துட்டோம்னா 14ல 6 போயிடுச்சுனா 8, இங்க எவ்வளவு என்ன இருக்கும்? 8 இருக்கும். இங்க 1 எடுத்துக்கலாம், அப்ப 18 ஆயிரும். 18ல 9 போயிடுச்சுனா 9, திருப்பி இங்க என்ன இருக்கும்? இங்க ஒரு 9 இருக்குமா? 0. இங்க 11 minus 11 0. ஓகே, so 0.09888 atomic mass unit வந்து mass defect ஓட வேல்யூ இல்லையா? in AMU atomic mass unit. ஓகே, so ஃபார்முலா எப்படி ஃப்ரேம் பண்றது? அப்ப delta m is equal to equation இல்லையா? ரிலேஷன். so இது எப்படி வந்துச்சு? இதுல இருந்து இத மைனஸ் பண்ணும்போது கிடைச்சது இல்லையா? நியூக்ளியன்ஸ் ஓட மாஸ்ல இருந்து actual mass of the nucleus சப்ட்ராக்ட் பண்ணிருக்கோம். அப்ப நியூக்ளியன்ஸ் ஓட மாஸ்ங்கிறது இது. சோ அதுக்கு என்ன ரிலேஷன், என்ன ஃபார்முலா? இதா இருக்கு. அப்ப ZMP plus NMN, இதுல இருந்து இத மைனஸ் பண்ணனும். இதுதான் இதா இருக்கு minus m. ஓகே, மாஸ் டிஃபெக்ட் ஃபார்முலா கிடைச்சது நியூக்ளியஸ். இதே இது ஆட்டம் அப்படினு கேட்டாங்க அப்படினா அடிஷனலா இங்க எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ணனும். ZME. ஏன் Z போட்டோம்? எத்தனை புரோட்டான்ஸ் இருக்கு அத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்ப இந்த இடத்துல உள்ள பிளஸ் ZME போடணும். சரி, நெக்ஸ்ட் பைண்டிங் எனர்ஜி. பைண்டிங் எனர்ஜி ஓகே, அதாவது என்ன அப்படினா 6 protons plus 6 neutrons சேரும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? கார்பன் 6C12 நியூக்ளியஸ் கிடைக்கும். அப்படி ரெண்டும் ஃபியூஸ் ஆகும்போது அந்த process பேர் இருக்கு நியூக்ளியர் ஃபியூஷன், அணுக்கரு இணைவுன்னு சொல்லுவாங்க. ஃபியூஸ் ஆகும்போது some mass is disappears. உங்களுக்கு தெரியும், ரெண்டு சாக் பீஸ் இருக்குன்னு வெச்சுங்களேன், இல்ல ரெண்டு ஆப்ஜெக்ட் அதை மெர்ஜ் பண்ணனும், ரெண்டையுமே வந்து என்ன பண்ணனும்? ஒட்ட வைக்கணும். அப்படினா அந்த இடத்துல என்ன ஆகும்? கொஞ்சம் மாஸ் கொஞ்சம் எனர்ஜி என்ன ஆகும்? வேஸ்ட் ஆகும். இல்ல ரெண்டு சாக் பீஸ் இருக்கு, ரெண்டையும் வச்சு அழுத்தி பிடிக்கிறேன் சேர்க்கிறதுக்கு. அப்ப என்ன ஆகும்? இந்த ரெண்டு கடையில இருந்து some dust particles, சாக்ல இருக்கக்கூடிய particles ரிலீஸ் ஆகும். அதுக்கு மாஸ் உண்டு. அப்ப some mass is disappears and which is converted into equal amount of energy. அதுக்கு என்ன பண்ணும்? ஸ்கின்லயோ ஹெட்ல எங்கயாவது உட்கார்ந்துக்கும், ஸ்கின் அலர்ஜி ஸ்கின் டிசீஸ் கிரியேட் பண்ணிரும். அப்ப அது எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது.
அந்த எனர்ஜி தான் என்னது பைண்டிங் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சரி. சோ அந்த பைண்டிங் எனர்ஜிக்கு ரிலேஷன் வந்து யார் கொடுத்திருப்பா? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இல்லையா? from the mass energy equivalence என்ன ஃபார்முலா? energy is equal to mc². அப்ப இங்க எப்படி வரும்? binding energy is equal to அந்த disappear ஆகக்கூடிய மாஸ், அதுதான் இது டெல்டா m, டெல்டா m into c². இப்படி எழுதிக்கலாம். டெல்டா m என்ன? இதா இருக்கு. என்னது? ZMP plus NMN minus M into c². c என்கிறது தெரியும் ஸ்பீட் ஆஃப் லைட், m என்கிறது வந்து actual mass of the nucleus. ஓகே, இது binding energy of the nucleus. இது வந்து binding energy of the atomic nucleus. அதே மாதிரி we can use the same for an atom. atom and additional வந்து electrons வரும். proton, neutron, electron. இதுல proton and neutron மட்டும் தான் இருக்கு. சோ அப்ப electron இன்க்ளூட் பண்ணுவோம். சோ binding energy இல்லையா? ஆட்டமுக்குள்ள அந்த மூணு பார்ட்டிகிள்ஸ்மே ஃபியூஸ் பண்ணி வச்சிருக்கோம். அந்த எனர்ஜி தான் பைண்டிங் எனர்ஜி இல்லையா? பிணை பார்ட்டிகள்னு சொல்லுவோம். is equal to ZMP plus NMN minus M போடலாம். ஆனா இது எலக்ட்ரான்ஸ் இன்க்ளூட் பண்ணனும். அப்ப நான் என்ன பண்றேன்? எலக்ட்ரானை உள்ள கொண்டு வரேன். கொண்டு வரும்போது சும்மா கொண்டு வர கூடாது. ஒரு ரூலை யூஸ் பண்ணும்போது ஒரு வேல்யூ ஆட் பண்ணீங்கன்னா அதே வேல்யூவை மைனஸ் பண்ணனும். அதான் ரூல். see இப்போ 5 ஒரு நம்பர் இருக்கு. இத போய் 5 plus 5 எழுத கூடாது. that's wrong. அப்ப என்ன பண்ணனும்? இங்க ஒரு -5 கேன்சல் ஆயிடும். அப்ப 5 ஆல ஆட் பண்ணா 5 ஆல மைனஸ் பண்ணனும். அதே மாதிரி நான் எலக்ட்ரானுக்கான ஒரு டேர்ம் இங்க கொண்டு வரேன். மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். பொதுவா எலக்ட்ரான் வந்து எத்தனை இருக்கும்? எத்தனை புரோட்டான்ஸ் இருக்கோ அத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும். Z number of protons, அப்ப Z number of electrons. ஓகே, இத பிளஸ் பண்ணிட்டேன். இதுக்கு அந்த பக்கம் ZME ஆட் பண்ணிட்டேன். ஆட்டமோட பைண்டிங் எனர்ஜி கால்குலேட் பண்றதுக்கு அதால மைனஸ் பண்ணதா ரூல்ஸ். மைனஸ் ZME. இப்போ இது கேன்சல் பண்ணா பிளஸ் கிடைக்கும். ஓகே, then minus M into c². வேணா கேன்சல் பண்ணுங்க, அது கிடைக்கும். ஓகே, குட். is equal to இது ரெண்டையும் சேர்க்க போறேன். Z காமன் வெளியே எடுத்துட்டோம்னா இங்க என்ன இருக்கு? MP plus ME. இது முடிஞ்சு. மீனிங் என்ன இருக்கு? plus NMN minus வெளியே எடுத்துட்டேன் ZME plus M into c². சோ இது வந்து mass of proton plus mass of electron. ஒரு ஆட்டம்ல வந்து புரோட்டான் எலக்ட்ரான் மட்டும் தான் இருக்கு. நியூட்ரான் இல்ல அப்படினா அது என்னது? ஹைட்ரஜன் ஆட்டம். அப்ப இது மொத்தமா மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். அப்ப MH plus NMN minus இது பாருங்க மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். இது மாஸ் ஆஃப் தி நியூக்ளியஸ். நியூக்ளியஸும் எலக்ட்ரானும் சேர்ந்த. நியூக்ளியஸ்ங்கிறது புரோட்டான் நியூட்ரான் சேர்ந்தது தானே? அப்ப நியூக்ளியஸ் எலக்ட்ரான் சேர்ந்தா மொத்தத்துல அது என்னது? ஆட்டம். அப்ப இது என்டையரா சொல்ல போனா இது ஆட்டமோட மாஸ் இல்லையா? மாஸ் ஆஃப் ஆட்டம் ஆர் அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்லலாம். அட்டாமிக் மாஸ் MA. ஓகே, then here into c². சோ இது கரெக்ட்டா மென்ஷன் பண்ணனும். into c². therefore binding energy of the atom is equal to ZMH plus NMN minus MA into c². that's it, very simple. okay, binding energy statement சொன்னேன் இல்லையா? நார்மலா வந்து நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன்ல வந்து 6 protons and 6 neutrons சேரும்போது some mass is disappears and which is converted into equal amount of energy அப்படினு சொல்லிருப்பேன். மாஸ் டிஃபெக்ட் ஸ்டேட்மென்ட் இங்க இருக்கு. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இட்ஸ் வெரி சிம்பிள். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.